يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனின் மூச்சில் புகழ்ந்து அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடியவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையின் கீழ் வருகிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் என்பவன் ஐயுல் கையூம், அவன் என்றென்றும் மாறாதவன், எப்போதும் மாறாதவன், எப்போதும் நிலைத்திருப்பவன். அல்லாஹ்விற்கு மாறுபாடே கிடையாது. மாற்றம் என்ற சொல்லே அல்லாஹ்வுடைய அகராதியில் இல்லை. அல்லாஹ் படைத்த படைப்பினமாக இருக்கக்கூடிய மற்ற எல்லா படைப்பினங்களும், வானமாக இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் ஜின்களாக இருந்தாலும் மலக்குமார்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும், மாற்றம் என்பது அவர்களுடைய விதியிலேயே எழுதப்பட்டது. ஒரு மனிதன் அவன் கருவிலே ஜனிக்கக்கூடிய நேரத்தில் 1 மில்லிகிராம் கூட எடை கிடையாது. அதன் பிறகு ஒவ்வொரு உறுப்புகளாக அந்த கருவில் உருமாற்றம் பெற்று அவன் வெளியே வரும் பொழுது அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோமே, இந்த மாதிரி வடிவத்தில் நாம் நம்முடைய அன்னையுடைய கருவறையிலிருந்து வெளியே வந்தோமா? இல்லை. இப்போ மனிதன் பிறந்தது முதல் அவனுடைய சிறுமியர் என்ற பருவம், அவனுடைய இளமை பருவம், அவனுடைய முதுமை பருவத்தில் பல்வேறு மாறுதல்களை அவன் சந்தித்துக் கொண்டே இருக்கிறான். இப்படி மாறுதல்களை தன்னுடைய அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்திலும் அதே மாறுதல்களை அவன் எதிர்பார்க்கிறான். வஇது குல்தும் யா மூஸா லன் தஸ்பிர அலா தஹாமின் வாஹிதின். அல் ஃபாத்திஹாவுடைய 61வது வசனத்தில் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவுமுகள் ஃபிரௌன் என்ற கொடுங்கோலனிடமிருந்து அல்லாஹ் கடலை 2ஆக பிளந்து பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி அந்த மக்களை காப்பாற்றி மூஸா அவர்களுக்கு பின்னால் அந்த மக்கள் அணிவகுத்து செல்லக்கூடிய நேரத்தில் உலகத்திலேயே மிகச்சிறந்த உணவை அல்லாஹ் கொடுத்தான். உலகத்திலேயே மிகச்சிறந்த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபுட் எது தெரியுமா? பீஸா அல்ல, பர்கர் அல்ல, பிரியாணி அல்ல, மன்னு சல்வா. உலகத்திலேயே சுவையான உணவு, உலகத்திலேயே ஆரோக்கியமான உணவு. இந்த உணவை அல்லாஹ் அந்த மக்களுக்கு கொடுத்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், இது குல்தும் யா மூஸா லன் தஸ்பிர அலா தஆமின் வாஹிதின். மூஸாவே, ஒரே வகையான உணவு போர் அடிச்சு போச்சு, மாற்றம் வேணும். இது மாற்றமா? இல்லை, மனநோயா? அப்ப இந்த மாற்றம் என்ற மனநோய் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவுமுகளுடைய காலத்தில் ஆரம்பித்ததாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். பக்லிஹா வ கிஸ்ஸிஹா வ ஃபூமிஹா வ ஹதஸிஹா வ வஸலிஹா. கீரை, வெள்ளரி, கோதுமை, பருப்பு, வெங்காயம். எதற்கு பதிலாக? மண்ணு சல்வாவிற்கு பதிலாக மாற்றம் என்ற பெயரில் அவர்கள் கேட்டது. அல்லாஹ் பேசுகிறான், கால அஸ்தப்தியூன் அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹைர். எது சிறந்ததோ அதற்கு பதிலாக தாழ்ந்ததை கேட்கிறீர்கள். மனித சமூகம் அவனுடைய வளர்ச்சி பருவத்தில் மாற்றம் என்ற பெயரில் அவன் தனக்குத்தானே அநீதியை இழைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். வலுரிபத் அலைஹிமுல் துல்லதி வல் மஸ்கனத்து வபாஹுவ பிஅலபின் மினல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி மாற்றம் என்ற பெயரில் மனநோயாளிகளாக தங்களுக்கு தாங்களே அநீதியாளர்களாக மாறக்கூடியவர்களுக்கு இழிவும் வறுமையும் அவர்கள் மீது விதிக்கப்படும். அவர்கள்தான் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காசியாத்துன் ஹாரியாத்துன்.
மனிதன் அவன் பிறந்தது முதல் அவன் வளரக்கூடிய பருவம் வரைக்கும் பல்வேறு ஆடை பரிணாமத்தை கொண்டவனாகவே இருப்பான். பிறக்கும் பொழுது அவன் ஒரு வகையான ஆடை அணிவான். சிறுவர் என்ற பருவம் வந்தவுடன் அதற்கு தகுந்தாற் போல ஆடை அணிவார்கள். ஒரு இளமை பருவத்தை அடைந்தவுடன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆடை கலாச்சாரமே அப்படியே வித்தியாசமாக மாறும். அப்புறம் முதுமை, இப்படி பல பருவங்களில் பல கட்டங்களில் அவனுடைய ஆடை கலாச்சாரம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். அதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, காசியாத்துன் ஹாரியாத்துன் மாயிலாத்துன் மூமிலாத்துன், பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய காலத்தில் இஸ்லாமிய பெண்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பெண்களுடைய ஆடை என்பது இன்னைக்கு நாம போடுகிறோமே பருதா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஆடை. தன்னுடைய கை முகத்தை தவிர அவர்கள் உடலை எல்லாம் மறைத்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு காலம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாறுபாடு அடைகிறது. இதே மாற்றம் என்ற மனநோயில் இஸ்லாமிய பெண்களும் இஸ்லாமியர்களும் சிக்குண்டு போகிறார்கள். துருக்கியில இருக்கக்கூடிய மோடனிசா அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் 2012 ஆரம்பிக்கிறார். இந்த 2012 ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிறுவனம் எப்படியான ஆடைகளை உருவாக்குகிறார்கள் என்றால், முஸ்லீம் பெண்கள் அணியக்கூடிய பருதாவை வாட்ச் பண்றாங்க. இப்ப நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், பெண்கள் ஆபாசமான உடை அணிந்து ஃபேஷன் ஷோ என்ற பெயரில், கேட் வாக் என்ற பெயரில் வீதி அந்த மேடையிலே நடந்து செல்வார்கள். முற்றிலும் இஸ்லாத்திற்கு ஹராமான ஒரு காரியம். இதே போன்ற நிகழ்வை லண்டனிலே ஆரம்பித்தார்கள். மாடனிசா என்ற பெயரில் ஃபர்தாவை டிசைனாக போடுவது. இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய, நம்முடைய முஹல்லாக்கள் இருக்கக்கூடிய பர்தா கடைகளை எல்லாம் போய் எடுத்து பாருங்க. அங்க முன்னாடி ஃபர்தா கடைக்கு முன்னாடி மாடல் போட்டோ வைத்திருப்பார்கள். அதில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுடைய ஆடையும் இந்த மாடனிசா என்ற நிறுவனம் கற்பித்த தயாரித்த பர்தாக்கள். அதுதான் இன்னைக்கு நம்முடைய கடைகள் எல்லாம் வச்சு. அவன் எதுக்காக இதை கொண்டு வந்தா? அல்லாஹ்வுடைய சட்டத்தை முற்றிலும் மாற்ற வேண்டும். எதற்காக ஒரு பெண்கள் ஆடை அணிய வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன காரணத்திற்காக அல்லாஹ் இப்படியான ஆடை கட்டுப்பாடை விதித்தான்? வலா யுபதீன ஸீனத்துஹுன இல்லா மா லஅர மின்ஹா, பெண்கள் தங்கள் அழகை வெளிப்படுத்தாமல் இருக்கவும், முக்காடுகளை கொண்டு தங்களை மறைக்கவும் இந்த ஆடை ஒழுக்கத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்ன இந்த மார்க்கத்தில் இந்த மாடனிசா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தயாரித்த ஆடை இன்னைக்கு உலகம் முழுவதும் டைட்டா ஆடை அணிகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளம் பெண்கள் 14, 15, 16 வயது பெண்கள் எப்படியான ஆடைக்கு மாறிவிட்டார்கள் என்றால், ஒரு டாப்பு இல்ல ஒரு டிஷர்ட், கீழே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் இல்ல ஒரு லெகின்ஸ், தலையில ஒரு துண்டு. இதுதான் இன்னைக்கு அவர்கள் அணியக்கூடிய ஃபர்தா ஹிஜாப். இந்த மேட்ரிமோனியல் சைட்டுகள் நிறைய இருக்குது. அதில் எல்லாம் ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் பெண்கள் தங்களுடைய போட்டோவை போட மாட்டார்கள். ஆனா இன்னைக்கு நீங்க மேட்ரிமோனியல் சைட்டுகள்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா, ப்ரொஃபைல் பிக்சர்ல மணப்பெண்ணுடைய போட்டோ என்ன தெரியுமா? 50% அதிகமாக. இன்னும் சொல்ல போனால் இளம் பெண்களை எடுத்துக்கொண்டால் 90% பெண்கள் ஒரு ஜீன்ஸ், ஒரு டிஷர்ட், தலையில ஒரு துண்டு இன்னைக்கு ப்ரொஃபைல் பிக்சராக வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய முஹல்லாக்களில் சர்வ சாதாரணமாக இரவு நேரத்தில் ஒரு 7-8 மணிக்கு போய் பாருங்க, சாரமேடு கடை வீதிகள் எல்லாம் இளம் பெண்கள் அணியக்கூடிய ஆடை ஒரு டிஷர்ட், ஒரு ஜீன்ஸ், ஒரு டாப், ஒரு லெகின்ஸ், தலையில ஒரு துண்டு. இது ஃபர்தாவா? அல்லாஹ் குர்ஆனில் இந்த மாதிரி ஆடையை நமக்கு சொன்னான். மாற்றம் என்ற பெயரில் அதுவெல்லாம் அந்த காலத்துல நீங்க அணிந்தீங்க, இந்த காலத்துல இது சாத்தியமா? அதே மாதிரி ஸ்விக்கி என்று இன்னைக்கு ஒரு நிறுவனம், ஃபுட் டெலிவரி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் தன்னுடைய டெலிவரி பார்ட்னர்களுக்கு எப்படியான ஆடையை தயாரித்து கொடுக்கிறார்கள் என்றால், காவி நிறத்தில் ஒரு ஆடை டிஷர்ட். அந்த ஸ்விக்கியில் பல ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் டெலிவரி பார்ட்னர்களாக இருக்கிறார்கள். நாம் இந்த ஆடை நமக்கு ஹராம் என்று எடுத்து சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில், அதெல்லாம் அந்த காலத்துல கடைபிடிச்சோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தில் இந்த ஜென்சி என்ற சீரழிக்கக்கூடிய இந்த சமூகத்தில்
இதெல்லாம் சாத்தியமா? சர்வ சாதாரணமாக முஸ்லீம்களும் அணிந்து கொண்டு அந்த நிறுவனத்தில் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதே மாதிரி இன்னைக்கு பாக்ஸர், இன்னைக்கு ஜிம்முக்கு போகக்கூடிய இஸ்லாமிய ஆண்கள், சாதாரணமாக வாக்கிங் போகக்கூடிய இஸ்லாமிய ஆண்கள், இன்னும் சொல்ல போனா படித்த இஸ்லாமிய ஆண்கள், பாக்ஸர்னு ஒரு உடை, 3/4 ஒரு Dress வந்தது, முட்டிக்கு கீழே மறைக்கிறது, ட்ராக் பேண்ட்னு ஒண்ணு இருக்கு, நம்ம சாதாரணமாக அணியக்கூடிய ஆடையை போல. இந்த பாக்ஸர்னா என்னன்னா, அது முட்டிக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு உள்ளாடை வடிவத்தில் உள்ள ஒரு ஆடை. சர்வ சாதாரணமாக இஸ்லாமிய ஆண்கள் ஸ்லீவ்லெஸ் ஷர்ட்டுகள். சரி, நீ ஜிம்முக்கு உள்ள போய் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது போடுகிறாயா, அது வேறு. நீ சாதாரணமாக மீன் மார்க்கெட்டுகளிலும் கடை வீதிகளிலும் நடமாடும் பொழுது அந்த ஆடையா? வெட்கம் எங்கே சென்று விட்டது இந்த சமூகத்திற்கு? ஆண்களையும் சேர்த்து சொல்கிறேன். கேட்டா ஒரு மாற்றம் வேண்டாமா? பழைய காலத்து மாதிரியே ஆடை எண்ணினமா? பழைய காலத்துல சாக்குல சணல்ல நூல் தேய்த்து ஆடை எண்ணினார்கள். இன்னைக்கு காட்டன், டெரி காட்டன், சில்க், மோனோ காட்டன், சாட்டின், ஸ்லப், இதெல்லாம் அணிந்து கொள். இதுவெல்லாம் மாற்றம் என்ற பெயரில் இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. ஆனால் மாற்றம் என்ற பெயரில் இஸ்லாம் தடுத்த ஆடைகளை இன்னைக்கு சர்வ சாதாரணமாக அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம். பேரே என்ன? ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம். இப்படி ஒரு வார்த்தையை ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போமா? என்ன மாதிரி சமூகத்தில் வருகிறது என்றால் மாற்றம் வேணும். ஒரே மாதிரி கோதுமையா, ஒரே மாதிரி அரிசியா, கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிடுவோம். KFC, ஆன்லைன் ஃபுட் டெலிவரி. இன்னைக்கு ஆன்லைன் ஃபுட் டெலிவரியில் ஆர்டர் செய்யக்கூடிய மக்களில் எத்தனை நபர்கள் ஹலாலை பேணி ஆர்டர் செய்கிறீர்கள்? பல நிறுவனங்கள்ல ஹலால் முறைப்படி அறுப்பதே கிடையாது. ஒரு போர்டு ஹலால் என்று பச்சை முத்திரையிட்டால் அது ஹலால் ஆகிவிடுமா? இஸ்லாம் அதை அங்கீகரித்திருக்கிறதா? உலகத்தில் இஸ்லாமிய அறிஞர்களால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஹலால் நிறுவனமும் கிடையாது. முதலில் முஸ்லிம்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹலால் என்றால் நான் கடைக்கு சென்று அந்த கடைக்காரர் ஹலாலான முறையில் கோழியையும் ஆடையும் மாடையும் அறுத்து அந்த இறைச்சியை வாங்கி வந்து சமைக்கிறேனே, இதுதான் ஹலால். KFC அவன் ஹலாலான முறைப்படி அறுக்கிறானா? KFC டாக்குமெண்ட்ரி போய் எடுத்து பாருங்க யூடியூப்ல. KFC என்பது உலகம் முழுவதும் ஹராமான முறையில் அந்த சிக்கன்களை அறுத்து கொண்டிருக்கிறார்கள். கரண்ட் ஷாக். ஹலாலா நமக்கு? இல்ல, அரேபியாவில் எல்லாம் ஹலாலான உணவு. உங்களுக்கு யாராவது உத்தரவாதம் கொடுத்தார்களா? இஸ்லாமிய மார்க்கத்தை போல மதுவை, சாராயத்தை ஹராமாக்கிய இன்னொரு மார்க்கம் இந்த உலகத்தில் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம இங்க மொஹல்லாவில் இருக்கக்கூடிய அரஃபா சூப்பர் மார்க்கெட், கீர்த்தி சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ள போய் ரேக்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா பீருங்கிற ஒரு பொருள் இருக்கு. மொஹல்லாவில் முஸ்லிம்கள் மட்டும் இல்லைங்க, முஸ்லீம் அல்லாத மக்களும் இந்த மொஹல்லாவில் வசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் பீர் என்ற பானத்தை விற்பதில்லை. நீங்க சவுதியில, ரியாதுல, ஜித்தாவுல, தமாம்ல சூப்பர் மார்க்கெட்ல போய் எல்லா ரேக்லையும் சர்ச் பண்ணுங்க, பீர்னு சொல்லி ஒரு பானத்தை விற்பனை செய்வார்கள். சவுதி ஆத்தன்டிக்கா நமக்கு ஹலால் என்ற உணவுக்கு? இதையெல்லாம் பேண வேண்டாமா? நம்முடைய முன்னோர்கள் பார்த்து பார்த்து செய்தார்களே, ஹலால் எது, ஹராம் எது? நம்முடைய சமூகம் மாற்றம் என்ற பெயரில் அதையெல்லாம் ரொம்ப ஒரு அஜாக்கிரதையாக கடந்து கொண்டிருக்கிறோம். என்ன பீர் அது அப்படின்னா 0% ஆல்கஹால். அது சம்பந்தமாக நாம் ஆய்வு செய்து பார்த்தால் அது 0% ஆல்கஹால் அல்ல, அது 0.5% ஆல்கஹால். 1%க்கு கீழே இருந்தா அது 0% போடலாம். அது ஹலாலான உணவா? சவுதி உலமாக்கள், சவுதி மன்னர்களை பத்துவா கொடுக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? இப்படி உணவில், ஆடையில் இஸ்லாமிய வரம்புகள் சர்வ சாதாரணமாக இன்னைக்கு இந்த உலகத்தில் மீறப்படுகிறது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிற ஒரு காரியம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஒட்டகத்துல பிரயாணம் செய்தார்கள், குதிரையில பிரயாணம் செய்தார்கள்.
வல் ஹைல வல் ஃபிகால வல் ஹமீர லிதர்கபஹுவா வஸீனத்தன், குதிரை, கழுதை, கோவேறு கழுதைகளை நீங்கள் சவாரி செய்வதற்கும் அலங்காரமாகவும் ஆக்கினோம். அப்போ டிரான்ஸ்போர்டேஷன், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வது. அந்த காலத்துல குதிரை, ஒட்டகத்தில் இப்படியான நகர்வுகள் நடைபெற்றது. அதுலயும் ஒட்டகத்துல எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற ஆட்டோ மாதிரி, பேசஞ்சர் ஆட்டோ மாதிரி. அந்த பாக்ஸ்ல ஒரு பெண் ஏறி உட்கார்ந்தா டிரைவர் மாதிரி ஒட்டகத்தை ஆபரேட் பண்ணலாம். இப்படியான ஒரு நடைமுறை எல்லாம் எனக்கு இருந்தது. காலம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. பேசஞ்சர் பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிமுகமாச்சு. முன்னாடி பெண்கள் அமர்வார்கள், பின்னாடி ஆண்கள் அமர்வார்கள். நம்முடைய சமூகத்தில் அப்படிதான் இருக்கு. அதில் மார்க்கத்தில் எந்த முரண்பாடும் கிடையாது. அப்புறம் டாக்ஸி வந்தது. டிரைவருக்குன்னு தனியா செப்பரேட்டா இண்டிவிஜுவலா ஒரு சீட் இருக்கும். பின்னாடி பெண்கள் அமரலாம், ஃபேமிலியோட போகலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் பேசஞ்சர் ஆட்டோ வந்துச்சு. டிரைவருக்கு முன்னாடி சீட் இருக்கும், பின்னாடி ஆண்கள் பெண்கள் யாரு என்றாலும் செல்லலாம். அதில் கூட சில பெண்கள் தனியாக ஆட்டோவில் செல்ல மாட்டேன் என்று அந்த நெறிமுறையை கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறார்கள். அதை மார்க்கம் வரவேற்கிறது. ஒரு ஆண் துணை இல்லாமல், இன்னொரு பெண் துணை இல்லாமல் ஒரு ஆட்டோவில் தனியாக பிரயாணம் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். இஸ்லாம் வரவேற்கிறது. ஆனா இன்னைக்கு இந்த மாற்றம் என்ற பெயரில் சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னால் பைக் டாக்ஸி அப்படின்னு சொல்லி ஒண்ணு சமூகத்துல வந்துச்சு. இந்த பைக் டாக்ஸி அப்படின்னா என்ன அப்படின்னா, 99.9% ஆண்கள் தான் அதனுடைய டிரைவர்களாக இருப்பார்கள். அதுல யாரு வேணாலும் போகலாம், ஆணும் போகலாம், பெண்களும் போகலாம். ஆனால் இன்னைக்கு சமூகத்துல என்ன நிலைமை அப்படின்னா, இந்த பைக் டாக்ஸியில் பேசஞ்சர்களாக போகக்கூடியவர்களில் 40% பெண்கள். மற்ற சமூகத்திற்கு அது ஒரு சாதாரண விஷயம், அவர்களுக்கு என்று ஒரு விதிமுறை அல்ல. மற்ற சமூகத்தில் கூட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தங்கள் வீட்டு பெண்களை இன்னொரு அந்நிய ஆணோடு பைக்கில் அனுப்ப தயங்குவார்கள். அனுப்பக்கூடாது, அது சரியான ஒழுக்க நடைமுறை இல்லை என்று விளங்கி வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த மாற்றம் என்ற மனநோயின் காரணமாக, மாறி வரக்கூடிய சூழலின் காரணமாக சாதாரணமாக ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு பைக் டாக்ஸியில புக் பண்றாரு. ஒரு கணவர் தன்னுடைய மனைவிக்கு பைக் டாக்ஸியில புக் பண்றாங்க. வேறு வேறு சமூகத்துல அதை அவர்கள் மார்க்கம் கண்டுகொள்ளவும் இல்லை, அது அப்படிப்பட்ட ஒரு விதிமுறையும் இல்லை. ஆனால் இஸ்லாமிய பெருமக்களே, இஸ்லாமிய கணவன்மார்களே, தந்தைமார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மார்க்கம் எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கிறதா? இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இஸ்லாமிய பெண்களும் பைக் டாக்ஸியில் புக் பண்ணி செல்கிறார்கள். கேட்டால் மாற்றம். இந்த காலத்தில் அப்படியெல்லாம் பார்க்க முடியுமா? சர்வ சாதாரணமாக ஒரு பெண் தன்னுடைய சகோதரிக்காக, தன்னுடைய தோழிக்காக ஒரு இஸ்லாமிய பெண் புக் பண்றா. காந்திபுரம், சிங்காநல்லூர், உட்கடம் இந்த மாதிரி பேருந்து நிலையங்கள்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து டிராப் பண்ணுங்க. அது சம்பந்தமாக நேரடியாக ஆய்வு செய்தேன். நம்முடைய முஹல்லாக்களில் பல பெண்கள் பைக் டாக்ஸியில் புக் பண்ணி போகிறார்கள். ஹலாலா? அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஹீரோ ஹோண்டா பைக், ஆக்டிவா ஸ்கூட்டர், அதுல ஒட்டாமல் உரசாமல் உட்கார முடியுமா? எந்த காலமாக இருந்தாலும் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமை இருப்பது ஹராம் என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவில் வைத்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் முதலில் ஆணுக்குத்தான் கற்பை பற்றி சொல்கிறான். ஆண்களே, உங்களுடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தாழ்த்திக் கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்த வசனத்தில் தான் பெண்களுக்கு. எந்த அளவுக்கு என்றால், நாம் அதில் நேரடியாக சென்று ஆய்வு செய்த போது நம்முடைய முஹல்லாக்களில் ஒரு தாய் பைக் டாக்ஸியில் செல்வதற்காக மகள் புக்கிங் செய்கிறாள். ஒரு கணவன், ஒரு மனைவி ஒரு கணவனுக்காக புக்கிங் செய்தால் தவறு இல்லை. கணவன் ஒரு பேருந்து நிலையத்தில் இருக்கிறாரு, மனைவி வீட்டில இருந்து புக் பண்றாங்க, கணவர் அந்த பைக் டாக்ஸில ஏறி வீட்டுக்கு வர்றது தப்பு இல்லை. ஆனால் ஒரு கணவன் மனைவிக்காக, ஒரு இஸ்லாமிய கணவன் மனைவிக்காக பைக் டாக்ஸியில் புக் பண்ணக்கூடிய வெட்கம் கெட்ட காலமாக நாம் வாழக்கூடிய காலம் மாறி போய்விட்டது. தெரியுமா? கேட்டால் மாற்றம், மாற்றம் என்ற மனநோய்.
சர்வ சாதாரணமாக நம்முடைய சமூகத்தில், உணவு பழக்க வழக்கத்தில், ஆடை கலாச்சாரத்தில் இறுக்கமான ஆடை, லெகின்ஸ், டாப்பு இதெல்லாம் அணியலாம். ஆனால் அதற்கென்று ஒரு வரைமுறை இருக்குது இல்லையா? இதையெல்லாம் பெற்றோர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. சர்வ சாதாரணமாக பல பெற்றோர்கள் அங்கீகரிக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு மாற்றம் என்ற மனநோயின் காரணமாக இந்த சமூகம் அப்படியான அனாச்சாரங்களை, வரம்பு மீறல்களை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் விழிப்புணர்வோடு இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுடைய ஆடையை குறித்து, நம்முடைய பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளுடைய டிரான்ஸ்போர்டேஷனை குறித்து விழிப்புணர்வோடு இருக்கிறோமா? இதெல்லாம் இந்த காலத்திலே எல்லாம் இது எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அப்ப அப்படியான ஒரு சூழல் இன்னைக்கு சமூகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. அப்ப மேலும் இந்த மாற்றம் என்ற மனநோயின் காரணமாக இந்த சமூகத்தின், இந்த மார்க்கத்தின் வரம்புகள் எப்படியெல்லாம் மீறப்படுகிறது என்பதை என்னுடைய இரண்டாவது உரையில் தெளிவுபடுத்துகிறேன் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்வது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அக்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வசனம் இது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வசனம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது, இன்னல் ஹலால பையின் வ இன்னல் ஹராம பையின். ஹலால் என்பது முடிக்கப்பட்டு விட்டது, அது முற்று பெற்று விட்டது. ஹலால் என்பதும் ஹராம் என்பதும் இந்த சமூகத்தில் முடிக்கப்பட்டு விட்டது, அது முற்று பெற்று விட்டது. இதற்கு இடையிலே சந்தேகத்திற்குரியவை என்று சில காரியங்கள் இருக்கிறது. யார் இந்த சந்தேகத்திற்குரிய காரியங்களில் இருந்து விலகிக் கொள்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தையும் தங்களுடைய மானத்தையும் பாதுகாத்துக் கொண்டார். யார் தெரிந்து கொண்டே இந்த சந்தேகத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஹராமில் விழுந்து விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த சமூகத்தில் ஒரு 75 ஆண்டுகள், சரியாக ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கண்டுபிடித்தாங்க. அதுக்கும் முன்னாடி கேமரா அப்படிங்கிற ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப நம்ம சமூகத்துல எல்லா ஆளுங்களும் சொன்னார்கள், இங்குள்ள பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும், போட்டோ எடுக்கிறது ஹராம்னு பத்துவா கொடுத்தார்கள். ஏன்னா உலகத்திலேயே என்னை வரையக்கூடாது, வடிக்க கூடாது என்று சொன்ன ஒரே தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்கள் புகழ்வதை விரும்பாத ஒரே தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகழை காலில் போட்டு மிதித்த ஒரே தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய ஜீனில் வந்த சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம். புகழ் எங்களுக்கு முக்கியமில்லை. கேமரா வந்தது, ஹராம் என்று பத்துவா கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் காலம் கொஞ்சம் மாறுது. பாஸ்போர்ட் டிரான்ஸ்போர்டேஷன், ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்வதற்கு பாஸ்போர்ட் கட்டாயமாக்கப்பட்டது, வீசா கட்டாயமாக்கப்பட்டது. போட்டோ ஸ்டிக் பண்ணாதான் பாஸ்போர்ட் கிடைக்கும். அல்லாஹ் யாரையும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். இல்ல கொஞ்சம் அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு. அல்லாஹ் யாரையும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். அந்த எக்ஸம்ஷன் கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் சில காலங்கள் கழித்து டெலிவிஷன், டிவி அப்படின்னு சொல்லி ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டது. இங்க உள்ள இஸ்லாமிய பெரியவர்கள், 70 வயதுக்கு மேற்பட்ட எல்லா பெரியவர்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆலிம்களும் பத்துவா கொடுத்தார்கள், டிவி ஹராம், வீட்டில் டிவி பார்ப்பது ஹராம். மறுக்க முடியுமா? ஏன் ஹராம்னு சொன்னாங்க? அதுல ஒளிபரப்பாக கூடிய செய்திகளுக்காக அல்ல, கிரிக்கெட் மேட்சுகளுக்காக அல்ல, ஃபுட்பால் மேட்சுகளுக்காக அல்ல, அதிலே பார்க்கக்கூடிய காட்சிகள். இரவு 7 மணிக்கு வெள்ளிக்கிழமை ஒளியும் அதுல என்ன? நடிகர் நடிகைகளுடைய ஆபாசமான ஆடல் பாடல். இந்த காட்சியை ஒளிபரப்பினார்கள். அதனால் சொன்னார்கள் இது ஹராம், இதை வீட்டில் வைத்து பார்க்காதீர்கள்.
சைத்தான் அரங்கேறக்கூடிய சாதனம் அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டம் மாறுது. ஆனா எந்த ஆலிம்களுமே சாம்சங், பிலிப்ஸ், வீடியோகான், எம்ஐ, இந்த எல்இடி ஸ்கிரீன், இந்த டிவி பெட்டியை ஹராம்னு சொல்லல. நான் ஒரு சாம்சங் 14 இன்ச் வாங்கி என் வீட்டுல மாட்டி ஹோம் தியேட்டர் செட் பண்ணி ஒரு பயானை கேட்பது ஹராம் அல்ல. இஸ்லாமிய டாக்குமெண்ட்ரி பிலிம் பார்க்கிறது ஹராம் அல்ல. மக்கா 24x7 லைவ் சேனலை பார்க்கிறது ஹராம் அல்ல. ஆனால் அந்த டிவியில் நான் பார்க்கக்கூடிய ஆபாசமான நடனங்கள், ஆபாசமான பாடல்கள், இசை ஹராம். எந்த காலத்திலும் ஹராம். இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் ஹராம். உலகத்தில் உள்ள எல்லா மார்க்க அறிஞர்களும் பத்வா கொடுத்தாலும் ஹராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் மாறுது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவன் சினிமா அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சான். சினிமானா என்ன? தியேட்டர் அப்படிங்கிறது கிமு 6ஆம் நூற்றாண்டுல கிரீஸ்ல ஆரம்பிக்கப்பட்ட கலாச்சாரம். தியேட்டர், தியேட்டர்னா பார்க்கக்கூடிய இடம், அமரக்கூடிய இடம்னு அர்த்தம். சினிமா அப்படிங்கிறதும் பார்க்கக்கூடிய இடம்னு தான் அர்த்தம். எல்லாம் கிரீக் வார்த்தை. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை கண்டுபிடித்தாரு. அது ஹராம் அல்ல. தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த சினிமா ஸ்கிரீன் ஹராம் அல்ல. இன்னைக்கு நாம தியேட்டர்ல வைத்திருக்கிறார்கள் 70mm ஸ்கிரீன், 90mm ஸ்கிரீன், அதையும் இஸ்லாம் ஹராம் என்று சொல்லவில்லை. இப்ப புதுசா வந்திருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி ஐமேக்ஸ், அதுவும் ஹராம் அல்ல. எது ஹராம்? அதிலே பார்க்கக்கூடிய காட்சிகள் ஹராம். ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சமூகத்தில் இந்த பீடி சிகரெட் குடிக்கிறதுங்கிறது பெரிய பாவமாக பார்க்கப்பட்டது. இந்த முதியவர்கள் எல்லாம் போய் கேட்டு பாருங்க, ஒளிந்து மறைந்து குடித்தார்கள். அதுக்கப்புறம் 1970கள்ல இந்த சினிமாவுல ஒரு கூத்தாடி வர்றான். அந்த கூத்தாடி என்ன பண்றான் அப்படின்னா, இந்த பீடி சிகரெட் குடிப்பதையே அப்படியே ஒரு ஸ்டைலாக மாத்துறான். சுழட்டி சுழட்டி வாயில குடிப்பது, அப்படி மேல தூக்கி போட்டு ஸ்டைலா குடிப்பது. அதுக்கப்புறம் வந்த எல்லா கூத்தாடிகளும் இந்த பீடி சிகரெட் குடிப்பதை ஸ்டைலாக மாற்றினார்கள். இன்னைக்கு +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள்ல 75% மாணவர்கள் பீடி சிகரெட் பழக்கமுடையவர்களாக பள்ளிக்கூடத்திலிருந்து, கல்லூரிகளிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சீரழிக்கக்கூடிய கலாச்சாரத்தை புகுத்தியது சினிமா என்ற கலாச்சாரம் இல்லையா? அந்த ஹராமான கூடம் இல்லையா? மறுக்க முடியுமா? அதுக்கப்புறம் என்ன? மதுபானம் அருந்துவது. மதுபானத்தை சினிமாவுல எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா, சோகமா இருந்தா மதுபானம் குடிக்கணுங்கிற கலாச்சாரத்தை விளைத்தது இந்த சீரழிக்கக்கூடிய சினிமா இல்லையா? லவ் ஃபெயிலியர்னா மது குடிக்கணும், லவ் ஃபெயிலியர்னா நீ சாராயம் குடிக்கணும் என்பதை ஒரு ஸ்டைலாக, ஒரு கலாச்சாரமாக, ஒரு நடைமுறையாக மாற்றியது இந்த சினிமா என்ற சீரழிக்கக்கூடிய கலாச்சாரம் இல்லையா? அது ஹலாலா? அதில் நாம் நடிக்கலாமா? அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? அதை போய் பார்க்கலாமா? நம்முடைய பிள்ளைகளை பார்க்க செய்யலாமா? அதுக்கப்புறம் என்ன? எல்லா இடங்களிலும் ஃபங்க்ஷன்கள், ஃபேர்வெல் பார்ட்டிகள், ஃபெஸ்டிவல்கள் எல்லாம் சினிமாவில் அப்படியே விதைச்சா, ஒரு நஞ்சை விதைத்தான். 14, 15, 16 வயது மாணவர் பருவத்தில் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வந்ததா, பர்த்டே பார்ட்டி வந்ததா, மது குடிக்கணும், பீர் குடிக்கணும். பீர்ங்கிற வார்த்தையே ஹலாலாக மாற்றியது இந்த சினிமா என்ற சீரழிக்கக்கூடிய கலாச்சாரம் இல்லையா? இன்னைக்கு கல்லூரி முடிச்சு 3 ஆண்டுகள் படிச்சு வெளியே வரக்கூடிய 90% மாணவர்கள் இந்த பீர் அருந்தக்கூடிய, சாராயம் அருந்தக்கூடிய பழக்கத்தோடு வெளியே வருகிறார்கள். இதை அவர்களுக்கு காட்டியது எது? சினிமா என்ற கலாச்சாரம் இல்லையா? ஒரு 16, 17 வயது பெண்கள், இளம் ஆண்கள் பெண்கள் மத்தியில் வரக்கூடிய இன்ஃபாக்சுவேஷன், அந்த ஒரு மனநோயை காதல், லவ் என்று புகுத்தியது எது? லவ்னா என்னங்க? ஒரு தந்தை தன்னுடைய மகளின் மீது வைக்கக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு தாய் தன்னுடைய மகனின் மீது வைக்கக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரின் மீது வைக்கக்கூடிய ஒரு உணர்வு. இந்த அடிமைகள் எல்லாம் அல்லாஹ்வின் மீது, ரஹ்மானின் மீது வைக்கக்கூடிய உணர்வுக்கு பேர் லவ். ஆனால் இந்த லவ் என்ற வார்த்தையே ஒரு மாதிரி கொச்சைப்படுத்தி 16, 17 வயது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உருவாகுவதுதான் லவ் என்பதை நமக்கு அறிவித்து காட்டியது இந்த சினிமா என்ற சீரழிக்கக்கூடிய கலாச்சாரம் இல்லையா? நம்முடைய பெற்றோர் சொல்லிக் கொடுத்தார்களா? நண்பன் சொல்லிக் கொடுத்தானா? வகுப்பிலே பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தார்களா? இந்த சினிமா என்ற சீரழிக்கக்கூடிய கலாச்சாரம், சைத்தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த சினிமா என்ற சீரழிக்கக்கூடிய கலாச்சாரம்
அதுக்கப்புறம் என்ன? பார்க்காமலேயே காதல், லெட்டர்ல காதல், டெலிபோன்ல காதல், இமெயில கண்டுபிடிச்சா இமெயில்ல காதல், இன்ஸ்டாகிராம கண்டுபிடிச்சா இன்ஸ்டாகிராம்ல காதல், ஸ்னாப் சாட்டை கண்டுபிடிச்சா ஸ்னாப் சாட்ல காதல், இப்ப எந்த சாட்டுன்னு தெரியல. இதையெல்லாம் இந்த இளைஞர்களுக்கு புகுத்தி அவர்களுடைய சமூக வாழ்வை, ஒழுக்கத்தை சீரழித்தது இந்த சினிமா இல்லையா? இதை எப்படி ஒரு முஸ்லிமால் அங்கீகரிக்க முடியும்? சர்வ சாதாரணமாக இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில், இன்னைக்கு உலகத்துல 350 கோடி மக்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கிறான். ஒரு போதை பழக்கத்திற்கு, மதுவிற்கு, சாராயத்திற்கு, சிகரெட் பீடிக்கு அடிமையான ஒருவனுக்கு மூளையில டொப்பமைன் என்ற சுரப்பி சுரக்கிறது. அதே சுரப்பி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்ப்பவனுக்கு சுரக்குது. 350 கோடி மக்கள் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு அடிமை. அதுல ஜென்சி 16 இருந்து 24 வயது வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பார்க்கிறான். 30 வயதுக்கு மேல உள்ளவன் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பார்க்கிறான். 50 60 வயது பெரியவர்கள் கூட ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு குறைவாக சோசியல் மீடியால இன்னைக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்றான். ஜும்மாவுல ஒரு தாயி, என்னை போன்றவர்கள் நான் சொல்லல, தமிழ்நாட்டிலேயே பெரிய பேச்சாளர், பெரிய தாயி, பெரிய ஆலிம் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு 5 நிமிஷம் நேரம் எடுத்தா இன்னைக்கு உட்கார்ந்து கேட்பவர்களுக்கு உட்கார முடியல. என்னபா இவ்வளவு நேரம் பேசுறாரு, அவ்வளவு பிஸியா இருக்கிறோமா? ஜும்மா என்பது உரை சுருக்கமாகவும் தொழுகை நீளமாகவும் இருக்கணும், மாற்று கருத்து கிடையாது. குறித்த நேரத்தில் முடிக்கணும், மார்க்கம் வரவேற்கிறது. ஆனால் நாம் அதற்கு சொல்லக்கூடிய காரணம், உண்மையிலேயே வேலை பழுவா? இங்க ஜும்மாவுக்கு வந்திருப்பவர்கள் எல்லாரும் வேலை முடிச்ச உடனே அப்படியே ஸ்கூலுக்கு, காலேஜுக்கும், வேலைக்கும் செல்லக்கூடியவர்களா, அல்ல வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போகக்கூடியவர்களா? சாதாரணமாக நம்முடைய நேரங்களை எல்லாம், ஒரு சினிமா பார்க்கிறான் 2.5 மணி நேரம், ஒரு IPL மேட்ச் பார்க்கிறான் 4 மணி நேரம், ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்கிறான் நைட்டு 1 மணிக்கு டெலிகாஸ்ட், ஃபஜ்ர் வரைக்கும் ஃபுட்பால் மேட்ச் பார்க்கிறான். ஜும்மாவில் 2 நிமிடம் அதிகமாக உட்காருவதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை. எங்கே சென்று கொண்டிருக்கிற இந்த சமூகம்? வெட்கமில்லாத சமூகமாக மாறி போய்விட்டது. இன்னைக்கு ஒரு படம் வருதுங்க, என்ன படம்? 3 எழுத்துல ஒரு படம். இந்த சமூகத்துல நான் கேட்கிறேன், 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய ஒரு படம் எடுத்து உலகம் முழுக்க ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது. லிபியா நாட்டில் எடுக்கப்பட்ட அந்த புரட்சியை மையமாக வைத்து ஒரு படம் எடுக்கப்பட்டது. அதுவெல்லாம் இஸ்லாமிய திரைப்படமாக பார்க்கப்பட்டது. ஆனால் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் எடுக்கப்பட்ட அந்த படத்திற்கு உலகத்தில் எந்த இடத்திலும் கட் அவுட் வைத்து இந்த திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் என்று சொன்ன வரலாறு கிடையாது உலகத்தில். ஆனால் இன்னைக்கு ஒரு படம் தமிழ்நாட்டுல 3 இடத்துல ஒரு படம் கேட்டா இஸ்லாமிய திரைப்படம். சலாமத்து நகர்ல ஒரு கட் அவுட், இங்க புள்ளுக்காடு பகுதியில பள்ளி வாசலுக்கு ஆப்போசிட்ல கட் அவுட் வைக்கிறா, இஸ்லாமிய திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அந்த இஸ்லாமிய திரைப்படத்தை எடுத்த அந்த பெயர் தாங்கி முஸ்லிம் டைரக்டர் பேசுகிறார், ஆலிம்களே, தமிழ்நாட்டை சேர்ந்த உலமாக்களே, நீங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் போட்டோ கேமராவை ஆறாம் என்று சொன்னீர்கள், சினிமாவை ஆறாம் என்று சொன்னீர்கள். இன்னும் 6 ஆண்டுகளில் சினிமா நடிப்பது ஹலால் என்று நீங்கள் பத்வா கொடுக்கத்தான் போகிறீர்கள். சில ஆலிம்கள் பேசுகிறார்கள், முஸ்லிம் செல்வந்தர்களே, இந்த சினிமா எடுப்பதற்கு உங்க பணத்தை போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. மறைமுகமாக என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? சினிமா என்பது ஹலால், அதில் நடிப்பது ஹலால் என்று சொல்லக்கூடிய ஆலிம்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி விட்டார்கள். இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? வெட்கக்கேடு இல்லையா? இன்னைக்கு ஓடி போகக்கூடிய கலாச்சாரம், இதை புகுத்தியது எது? 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சமூகத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல ஓடி போய் கல்யாணம் பண்ண ஏதாவது நிகழ்வு இருக்கா? இன்னைக்கு சர்வ சாதாரணம். லவ் மேரேஜ். லவ் மேரேஜ்னா என்ன? பாலியல் சேட்டை. இன்னைக்கு சமூகத்தில் இஸ்லாமிய சமூகம் உட்பட 50% திருமணங்கள் லவ் மேரேஜ். மறுக்க முடியுமா? சவால் விட்டு சொல்கிறேன். பெற்றோர்களுக்கு முடியல. பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? என்னிடத்திலே ஒரு பெற்றோர், என்னுடைய நண்பர் பேசினார், பாய், பிள்ளைகளை முஹல்லாவுல வச்சு வளர்ச்சறக்கு பயமா இருக்கு பாய். என்னுடைய மூத்த மகளை காயல் பட்டத்துல விட்டுருக்கேன், என்னுடைய 2வது மகனை கேரளாவில் விட்டுருக்கிறேன், 3வது மகன் 5வது படிக்கிறான், 6வது போனோன்னு இந்த மதரசால விடலாம் நினைக்கிறேன். அங்க செல்போன் இல்ல, குரான சொல்லி கொடுக்கறாங்க, குரான மனனம் செய்ய வைக்கிறார்கள். பயமா இருக்குன்னு சொல்றாரு ஒரு பொறுப்புள்ள பெற்றோர். பிள்ளைகளை இந்த சமூகத்தை வளர வைக்க முடியவில்லை. இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட், மாற்றம் மாற்றம், எல்லாத்திலையும் மாற்றம்.
நேபாள மாற்றம் என்ற பெயரில் பங்களாதேஷ், இலங்கை, தமிழ்நாட்டிலும் ஆட்சியிலையும் மாற்றம். ஆட்சியில மாத்திட்ட மார்க்கத்தில் மாற்றம் செய்யலாமா? இஸ்லாம் அங்கீகரித்த உணவு பழக்கத்தில் மாற்றம் செய்யலாமா? இஸ்லாம் அங்கீகரித்த ஆடை கலாச்சாரத்தில் மாற்றம் செய்யலாமா? இஸ்லாம் அங்கீகரித்த டிரான்ஸ்போர்டேஷனில் மாற்றம் செய்யலாமா? இன்னல் ஹலால பையின் இன்னல் ஹராம பையின். உலகத்தில் எத்துணை நூற்றாண்டுகள் ஆனாலும் ஜென் ஜெட் அல்ல, JEN-Z அல்ல, JEN-Z சமூகம் வந்தாலும் இன்னும் எத்துணை நூறாண்டுகள் ஆனாலும் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் சந்திப்பது ஹராம். ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் பேசுவது ஹராம். ஒரு ஆணும் பெண்ணும் செல்போனின் தனிமையில் தேவையில்லாமல் உரையாடுவது ஹராம். சாட் செய்வது ஹராம். அதைத்தானுங்க சினிமால செய்யறா. இந்த டிக்டாக், இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நடிக்கிறது எல்லாம் நடிப்பு. மார்க்கமே நடிப்பா. ஃபைனல் ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ ஹைரல் ஹதி ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே மிகச்சிறந்த பிரச்சார மேடை ஜும்மா மேடை மறுக்க முடியுமா? உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் செய்த முதல் பிரச்சாரம் தெருமுனை பொதுக்கூட்டம் சஃபா மலையின் மீது ஏறி நின்று கொண்டு செய்தார்கள். உலகத்திலேயே மிக அதிகமான மக்களை கூட்டி செய்த பிரச்சாரம் அரஃபாவுடைய பொதுக்கூட்ட மேடை. தனிநபர் தாவாக்கள், வீடு வீடாக போய் தாவா பண்ணுவது, கூடாரம் கூடாரமாக கதவை தட்டி தாவா பண்ணுவது, கடை வீதிகளில் மக்கள் கூடும் இடத்தில் மார்க்கத்தை சொல்வது, இதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தாவா வழிமுறை. ஃபைனல் ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ ஹைரல் ஹதி முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே மிகச்சிறந்த தாவா தளத்தை உருவாக்கி கொடுத்தது நான் உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய என்னுடைய தூதர் அல்லாஹ்வுடைய அடிமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் நடிப்பு. லீ டிவி, அந்த டிவி, இந்த டிவி. என்ன நகைச்சுவையா நடிச்சு மார்க்கத்தை சொல்றேன். ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி நடிச்சு மார்க்கத்தை சொல்றேன். பெண்கள் டுவல் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி பெண்கள் மார்க்கத்தை சொல்றாங்களாமா. எப்படி? இவங்களே மாமியாரா நடிப்பாங்களாமா, மருமகளா நடிப்பாங்களாமா. சிறுவர்கள் நடிச்சு மார்க்கத்தை சொல்றேன். என்னங்க இது? நடிப்பது மார்க்கமாங்க? இந்த மார்க்கத்தில் தாவா பிரச்சாரர்கள் ஆளுங்கள் உருவாக வேண்டாமா? எல்லாமே நடிப்பா. நடிப்பதை இஸ்லாம் ஒரு சில இடங்களில் அனுமதிக்கிறது. இன்னைக்கு மார்க்க அறிஞர்களே இந்த நடிப்புக்கு வந்து விட்டார்கள். நடிச்சு தாவா பண்றாங்க. வேண்டாம் இந்த மாற்றம். இந்த மாற்றம் என்ற மனநோய் வேண்டாம். இந்த சமூகத்தை வெட்கக்கேடான சமூகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. நேரம் இல்லை, முடிந்தாகிவிட்டது. அப்போ இந்த சமூகத்தில் மாற்றம் என்ற பெயரில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அனாச்சாரத்திற்கும் மூல காரணம் இந்த சினிமா. அந்த சினிமாவையும் சீரியலையும் வீட்டில் வைத்து குழந்தைகளோடு பேரப்பிள்ளைகளோடு நெட்ஃபிளிக்ஸ் அமேசானில் OTTயில் 200 ரூபாய் 300 ரூபாய் கட்டணம் செலுத்தி டவுன்லோடு பண்ணி அந்த சினிமாவை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய லாயனத்தை அச்சப்படுங்கள் இஸ்லாமிய சமூகமே. எல்லா தீமைகளுக்கும் மூல காரணம் இந்த சினிமா. இந்த சினிமா எந்த காலத்திலும் ஹலாலாக மாறவே மாறாது. அது ஹராம் 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 தான். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பெற்றோர்களை விழிப்புணர்வோடு வாழுங்கள் என்பதை ஒரு கோரிக்கையாக சொல்லி, அல்லாஹ் என்னுடைய சமூகம் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒழுக்கமான சமூகமாக என்னுடைய சமூகம், என்னுடைய இளைஞர்கள், என்னுடைய பெரியவர்கள், என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய இளம் வயது பெண்கள், என்னுடைய இளம் வயது ஆண்கள் மாற வேண்டும் என்று இந்த ஜும்மாவில் இரு கரம் ஏந்தி உளமாற பிரார்த்தனை செய்வதனாக என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு 8 நிமிடம் தாமதமாகிவிட்டது. அல்லாஹ்வுக்காக எல்லோரும் பொருத்தப்பட்டுக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.